கோதுமை மாவு வச்சு எப்போ பார்த்தாலும் இந்த ரொட்டியும் கோதுமை தோசையுமே பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு ஐட்டத்தை செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் அசத்தி. இந்த கலர்ஃபுல்லான பீட்ரூட் பால் செய்கிறது ரொம்பவே ஈஸி. 2 கப் கோதுமை மாவு, நல்ல மைய அரைச்சி எடுத்த 1 கப் பீட்ரூட் பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஆயில், தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு எப்படி பசைவோமோ அந்த மாதிரி நல்லா நீட் பண்ணி ஒரு 20 to 30 minutes அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி அதை இட்லி குக்கரில் நல்லா ஸ்டீம் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் தாளிப்புக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கருவேப்பிலை, அண்ட் தென் பொடிப்படியாக கட் பண்ண ஆனியன்ஸ் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அண்ட் தென் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம ஸ்டீம் பண்ணி வச்ச பால்ஸையும் அதில் போட்டு ஒரு 2 minutes நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபைனலாக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு இறக்கி ஹாட்டாக சர்வ் பண்ணிங்கன்னா அடி தூளாக இருக்கும். எக்ஸாக்டாக சொல்லணும்னா இது ஒரு கோதுமை மாவு